இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்ட்ராய்ட் பியூஎஸ் பில்லிங் மிஷின்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ராடக்ட்லாம் பாருங்கள் அழகாக. ஏன்னா இன்றைக்கி எல்லாமே மொபைல் இல்லாமல் வாட முடியாது. வயசானவங்க சின்ன பசங்க எல்லாமே இருப்பாங்க. கடையில் படிப்பறிவு இல்லாத சில பேரும் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் படத்தில் டீ எது, சமோசா எது, காஃபி எது, நீங்கள் இந்த மாதிரி ப்ராடக்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா இதை செலக்ட் பண்ணிட்டாலே போதும். ஸோ எத்தனை ப்ராடக்ட் என்ன எதுவும் செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து பிறகு ஆர்டர் கொடுத்துட்டு சேவ்னு கொடுத்துட்டு நீங்கள் வந்து பிறகு பில்லு கொடுத்துட்டு அளவாக வந்துச்சு. சூப்பர் மார்க்கெட் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் மட்டும் இல்லைங்க, ஒரு டச் ஸ்க்ரீன் நெட் பண்ணாரு. அப்புறம் ஐஸ்கிரீம் பார்லர், அதுக்கப்புறம் வந்து பிறகு பெரிய பெரிய ஃப்ரான்சைசி மாடல் இருக்குது. கஸ்டமருக்கு வந்து பிறகு 4-5 அவுட்லெட் இருக்கும். ஸோ அவர் வந்து பிறகு இங்கே ஒரு கோயம்புத்தூர் ஒரு பிரான்ச், ஈரோடில், கரூரில், சேலம், நாமக்கல் எல்லா இடத்துலையும் ஒரு ஷாப் இருக்கும். அவருக்கு இந்த மாதிரி டச் ஸ்க்ரீன் போட்டாச்சுன்னா டெய்லி சேல்ஸ் ஆகிறது வந்து பிறகு அங்கிட்டு மானிட்டர் மொபைல் மூலியமாக பார்த்துக்கலாம். இந்த மாதிரி கேட்டகரி வைஸாக இருக்கும். டிஷர்ட் வேணும்னா டிஷர்ட், அப்புறம் சுடிதார் வேணும்னா சுடிதார். ஸோ இந்த மாதிரி வந்து பிறகு பொருள் நம்பரில் பட்டன் டைப்லாம் கிடையாது, நம்பரில் தேட வேண்டிய தடையை தேடி உங்களுக்கு என்னென்ன ப்ராடக்ட் இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஆட் ஆயிரும். ஸோ அது ஹோட்டல்ஸ்க்கு அதுக்கப்புறம் இந்த மாதிரி பார்த்தா அழகாக போட்டு ஒரு பில்லும் வந்துடும். உங்களுக்கு ரொம்ப ஒரு காம்பேக்டாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தா கை கணக்குமோ அது பிறகு யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பில்லிங் மிஷின்ஸ் யூஸ் பண்ணலாம். பில்லிங் மிஷின் வந்தாலே ஹீரோ மார்ட் தான். ஹீரோ மார்ட் வந்துட்டீங்கனாலே பில்லிங் மிஷின் தான் சார். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஎஸ் பில்லிங் மிஷின்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் காம்பேக்டாக இருக்கும். இப்போ கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் எல்லாமே ரொம்ப இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட்டில் இருக்கும். குயிக் ப்ராடக்ட், உங்கள் ப்ராடக்ட் எல்லாமே பிக்சர் வந்து பாருங்கள் எவ்வளோ வேகமாக பிரிண்ட் பண்ணுற பாருங்கள். ஸோ நீங்கள் ஸ்க்ரால் பண்ணிக்கலாம், எல்லாமே இருக்குது. என்னென்ன ப்ராடக்ட் சூப்பர் மார்க்கெட் டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு ஏற்ற மாதிரி இதில் போய் உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்டோட குவான்டிட்டி ஆட் பண்ணிக்கலாம். தேவையில்லாத ப்ராடக்ட் இங்கேருந்து நீங்கள் டெலிட் பண்ணிக்கலாம். பேமெண்ட் கொடுக்குறேன் நான். கேஷ் ஆன் டெலிவரி, கார்டா, கிரெடிட்டா, இல்லை அவங்களுக்கு என்ன பாயிண்ட்ஸ் இருக்கா, கூகுள் பேவா. ஸோ என்ன பேமெண்ட் மோட நீங்கள் செலக்ட் பண்ணலாம். கேஷ் கொடுத்தோன்னா எவ்வளோ அமௌண்ட்னு காட்டிடும். நான் சேவ் பண்ணி கொடுக்குறேன். பிரிண்ட் கொடுத்தோன்னா கம்ப்ளீட் வித் பிரிண்ட். இது ஆட்டோமேட்டிக்காக அந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் இன்பில்ட் பிரிண்டர். கிட்டத்தட்ட ஒரு குட்டி கம்ப்யூட்டர் மாதிரியே இருக்கும். எல்லாமே டச் ஸ்க்ரீனில் இருக்கும். உங்களால் வேகமாக வந்து பார்த்தா பில்ட் பண்ண முடியும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் நான் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஆப்ஷன் என்ன கொடுக்குறேன்னா, இதில் எந்த ஒரு கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர்லேயே இல்லாத ஒரு ஆப்ஷன் என்னென்னா, உங்களுடைய கஸ்டமர் நம்பர் போட்டு நீங்கள் பிரிண்ட் பண்ணிங்கன்னா அவங்க மொபைல் நம்பருக்கு ஒரு எஸ்எம்எஸ் வரும். ஸோ அப்போ வந்து பிறகு உங்கள் மேலே இன்னும் அத்தன்டிகேட்டாக நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுன்னா அந்த கஸ்டமர் எந்த வருஷத்தில் வந்திருக்காரு, இது வரைக்கும் உங்கள் கடையில் எவ்வளோ வாங்கியிருக்காரு, அவருக்கு நீங்கள் பாயிண்ட்ஸும் உள்ள போட்டு ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஒரு எஸ்எம்எஸ் மூலியமாக போய்க்கும். இது வந்து பிறகு குட்டி வந்து பிறகு ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மாதிரியே செயல்படும். வெறும் ஜஸ்ட் சாஃப்ட்வேராக இருக்காது. எப்படின்னா உங்கள் கடையில் எது இதெல்லாம் வேகமாக சேல் ஆகிருக்கு, எந்தெந்த ப்ராடக்ட்லாம் விற்காமல் இருக்குது, எந்தெந்த ப்ராடக்ட்லாம் ஸ்டாக் கம்மியாக இருக்குது, அது வரைக்கும் இதில் மானிட்டர் பண்ணிக்க முடியும். பர்ச்சேஸ் இன்வென்ட்ரி வரைக்கும் இதில் மேனேஜ் பண்ணிக்கலாம் நீங்கள்.